எஸ்டிஆர்னு ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படும் சிம்பு சில காரணங்களால சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தார். அதன் பிறகு உடல் எடையை குறைத்து எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி ஈஸ்வரன் படத்தின் மூலமா ரீஎன்ட்ரியும் கொடுத்திருந்தார். ஆனால் படம் சரியாக போகல. அடுத்த கட்டமாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடித்தார். அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆனது. சிம்புவோட நடிப்பும் வெங்கட் பிரபுவோட மேக்கிங்கும் ரசிகர்களை ரொம்பவே பிடித்து போனதுனால படம் 100 கோடி ரூபாயை வசூலித்து கெத்து காட்டியது. அதன் பிறகு மாநாடு வெற்றிக்கு பிறகு சிம்பு வெந்து தணிந்தது காடு, 10 தல ஆகிய படங்களில் நடித்தார். இதில் வெந்து தணிந்தது காடு படம் சூப்பர் ஹிட்டும் ஆனது. அதில் சிம்புவோட நடிப்பு பெரிதாக பேசப்படுது. அடுத்ததாக நடித்த 10 தல திரைப்படம் சரியாக போகல. இந்த சூழலில் தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையிடதா படத்தோட இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் அவருடைய 48வது படம் சிம்புவுடைய 48வது படத்தில் நடிக்க கமிட் ஆகியும் இருக்காரு சிம்பு. இந்த படத்தை கமலஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் தான் தயாரிக்கவும் இருக்குது. தேசிங்கி பெரியசாமி இயக்கம்ன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் மெகா ஹிட் ஆகணும்னு சிம்புவோட ரசிகர்களுமே அதிக எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த படத்துக்காக சிம்பு செம ஃபிட்டாகவும் இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட கலைகளுமே அவர் கற்றுக்கொண்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. இதற்காக அவர் தாய்லாந்து, லண்டன் உள்ளிட்ட நாடுகளுக்குமே சென்று அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கொண்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தான் கமலஹாசன் நடிக்கும் தக் லைஃப் படத்துலையுமே நடிக்க கமிட் ஆகியிருக்காரு சிம்பு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கமலோட இருக்கும் சிம்புவோட புகைப்படமும் வெளியானது. இந்த படத்தை பார்த்து சிம்பு எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னு இந்த ஃபோட்டோவும் ட்ரெண்ட் ஆனது. அதை பார்த்த ரசிகர்கள் நம்ம சிம்பு வேறு லெவலில் இருக்காருன்னு கமெண்ட் செஞ்சுட்டும் வராங்க. இருந்தாலும் சிம்புவோட 48வது படத்தை அப்டேட் எதுவும் வராததுனால ரசிகர்கள் கொஞ்சம் சோகத்திலையும் இருக்காங்கன்னே சொல்லப்படுது. சிம்பு அஜித்தோட வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். மன்மதன், சிலம்பாட்டம் உள்ளிட்ட சில படங்களில் அஜித்தோட ரெஃபரன்ஸ் அவர் வைத்திருப்பார். தான் அஜித்தோட ரசிகர்னு பல இடங்களில் ஓப்பனாக பேசியும் இருப்பார். இந்த நிலையில் தான் அஜித்துக்காக சக நடிகருடைய சட்டையுமே சிம்பு பிடித்திருக்கிற விஷயம் தற்போது மீண்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வலைதளங்களில். அதாவது மங்காத்தா படத்தில் அஜித்தை வைபவ் அடிப்பது போல ஒரு காட்சி இருக்கும். அதற்கு அஜித் ரசிகர்கள் பெரும் எதிர்வினை ஆற்றியிருப்பாங்க. எல்லாருக்குமே நினைவு இருக்கும். மங்காத்தா படத்தை சிம்புவுடன் வைபவ் பார்த்தாராம். அப்போது அஜித் வைபவ் அடிக்கும் காட்சி வந்தவுடன் அருகில் இருக்கும் வைபவ் சட்டையை பிடித்து யார் மேலே கை வைக்கிறேன்னு கோபப்பட்டாராம். இதனை சில வருடங்களுக்கு முன்பே ஒரு பேட்டியில் வைபவ் பேசியிருந்தார். அது தற்போது மீண்டும் ட்ரெண்ட் ஆகிட்டும் வருது வலைதளங்களில். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அருண் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.